இப்போ உலகத்தில் என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். ஏகப்பட்ட போர் நடந்துகிட்டு இருக்கு. ஃபியூவல் கிடைக்க மாட்டேங்குது. கிடைச்சாலும் ப்ரைஸ் ஹைக் ஆகுமா அப்படின்னு பயமாக இருக்குது நமக்கு எல்லாமே. அதெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும் உங்களுக்கு. அந்த மாதிரி சூழ்நிலை நம்ம வாழ்க்கை நம்ம நடந்தே ஆகணும். நம்ம பிஸ்னஸ் தடையில்லாமல் நடந்தால் ஆகணும் நமக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்கா நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கனாக்கா, டூ வீலர் ஆகட்டும், கார் ஆகட்டும், கமர்ஷியல் வெஹிக்கிள் ஆகட்டும், எல்லாருமே ஈவிக்கு மாறிட்டு இருக்காங்க. அப்படி ஒரு ஈவி வெஹிக்கிள் தான் பார்க்க வந்திருக்கோம் இன்னைக்கு. அதுவும் ஒரு சூப்பரான ஈவி வெஹிக்கிள் தான் பார்க்க வந்திருக்கோம். நம்ம கூட தான் மாண்ட்ராவோட எலக்ட்ரிக் வெஹிக்கிளான ஈவியேட்டர். இந்த வெஹிக்கிள் ஒரு ஸ்பெஷலான வெஹிக்கிள் சொன்னாக்க நம்ப முடியாது உங்களுக்கு. எஸ், பேன் இந்தியாவிலேங்க இந்த வெஹிக்கிள் தான் 200 டேஸில் 1,00,000 கிலோமீட்டர் ஓடிருக்கு அந்த வெஹிக்கிள் தான் பார்க்க போகிறோம் நம்ம இன்னைக்கு. இந்த வெஹிக்கிள் பற்றி உங்களுக்கு என்ன ரேஞ்ச் கொடுக்கும் இந்த வெஹிக்கிள், உங்களுக்கு இந்த வெஹிக்கிளோட பேட்டரி கெப்பாசிட்டி எவ்வளோ, இது எல்லாமே நம்ம பார்ப்போம். நம்ம அது மட்டும் இல்லாமல் அந்த வெஹிக்கிளோட கஸ்டமரை நம்ம கூட்டு பேச போகிறோம் நம்ம இன்னைக்கு. அந்த 1,00,000 கிலோமீட்டர் உங்களால் எவ்வளோ சேவிங்ஸ் பண்ண முடிஞ்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் நம்ம. பிகாஸ் நம்ம எலக்ட்ரிக்கல் போகிறது முக்கியமான காரணமே நமக்கு சேவிங்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான். அதுவும் இவங்க 1,00,000 கிலோமீட்டர் ஓடிருக்காங்கனாக்கா அவங்க எவ்வளோ சேவிங்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் நம்ம. சரியா, வாங்க வீடியோக்குள்ள போவோம். இதில் முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா பேட்டரி பேக்கப் தராங்க இந்த வெஹிக்கிளை பொறுத்திருக்கு. இந்த வெஹிக்கிள் வந்து 40 கிலோவாட் பேட்டரி பேக்கப் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஓகேங்களா, நீங்கள் இந்த வெஹிக்கிளை பொறுத்தவரைக்கும் ஏசி மற்றும் டிசி கரண்ட் சார்ஜர் போட்டுக்கலாம் நீங்கள் உங்களுக்கு. அதாவது நீங்கள் வந்து ஏசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்ம வீட்டு கரண்ட்ல போடுறோம். நமக்கு ஏசி வீட்டு கரண்ட்ல போடுறோம். நமக்கு வீட்டு கரண்ட்ல போடுறீங்க அப்படின்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரம் போட்டிங்க அப்படின்னா 100% சார்ஜ் ஆகிடுங்க இந்த வெஹிக்கிள் உங்களுக்கு. அதுவே நீங்கள் வந்து டிசியில் போடுறீங்க, டிசி ஃபாஸ்ட் சார்ஜிங் போடுறீங்க அப்படின்னாக்கா அதை பார்த்துருப்பீங்க. நீங்கள் ரோட்டில் போகிறப்ப பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்மளோட காரில் சார்ஜ் போடுறோம் பார்த்தீங்கன்னா எப்படி, அதே போல் சார்ஜ் போடுறீங்க அப்படின்னா 90 மினிட்ஸில் 100% சார்ஜ் ஆகிடுங்க உங்களுக்கு இந்த வெஹிக்கிள் உங்களுக்கு. ஓகேவா, அதே போல் இதோட ரேஞ்ச் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஏஆர் சர்டிஃபிகேட் படி இந்த வெஹிக்கிளுக்கு வந்து 245 கிலோமீட்டர் ஏஆர் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. பட் ரியல் ரேஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா 170 கிலோமீட்டர் ரேஞ்சுங்க உங்களுக்கு. இதில் வந்து டார்க் தாங்க. டார்க் பார்த்தீங்க அப்படின்னா 300 நியூட்டன் மீட்டர் டார்க் உங்களுக்கு. டார்க் ஏன் முக்கியம் அப்படின்னாக்கா, ஒரு லோடு வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் டார்க் தான் ரொம்ப முக்கியமான விஷயம் உங்களுக்கு. பிரேக்கை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்க் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு, ரியல் வந்து ட்ரம் கொடுத்துருக்காங்க. சஸ்பென்ஷன் பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்ல 3 பட்டியும் ரியல் 3 பட்டியும் கொடுத்துருக்காங்க. இதுல முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா பேலோடுங்க. அதாவது ஒரு கமர்ஷியல் வெஹிக்கிள் பேலோடு ரொம்ப முக்கியம். பேலோடு பொறுத்த வரைக்கும் இந்த வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா 1700 கிலோ பேலோடு கொடுத்துருக்காங்க இந்த வெஹிக்கிள் உங்களுக்கு. ஆடியோ பாசிங் வந்து பார்த்தீங்கன்னா 1700 கிலோ கொடுத்துருக்காங்க. இந்த வெஹிக்கிளோட டெக் சைஸ் தான், அதாவது ஒரு கமர்ஷியல் வெஹிக்கிள் டெக் சைஸ் ரொம்ப முக்கியம் உங்களுக்கு. டெக் சைஸ் பொறுத்த வரைக்கும் இந்த வெஹிக்கிள் பார்த்தீங்க அப்படின்னா 10.4 அடி நீளங்க உங்களுக்கு. பாருங்க தெரியும் உங்களுக்கு, நல்ல 10.4 அடி நீளம் உங்களுக்கு. அதே போல அகலம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து 6 அடி அகலங்க. அதாவது கிட்ட சொல்ல போனாக்க 5.8 அகலம் உங்களுக்கு. ஓகே, இந்த வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் வாரண்டி தான் சூப்பரான விஷயம். இந்த வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் வாரண்டி பார்த்தீங்க அப்படின்னா 5 வருஷம் அல்லது 1,76,000 கிலோமீட்டர் வாரண்டி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. எக்ஸ்டர்னல் வாரண்டி பொறுத்த வரைக்கும் 7 வருஷம் அல்லது 2,00,000 கிலோமீட்டர் தராங்க உங்களுக்கு. இந்த வெஹிக்கிள் எடுத்தீங்க அப்படின்னாக்க ஃபீல் ஃப்ரீயா நீங்க வெஹிக்கிள் ஓட்டலாங்க உங்களுக்கு. ஓகேவா, இந்த கம்பெனியோட மோட்டோவே என்ன சொல்றாங்க அப்படின்னாக்கா மோர் ரன் மோர் ஏர்ன் அப்படிங்கிறாங்க. அதாவது மோர் ரன் மோர் ஏர்ன் அப்படிங்கிறாங்க. நல்லா நிறைய ஓட்டு நிறைய சம்பாதிங்க அப்படிங்கிறாங்க. அதான் விஷயம் உங்களுக்கு. ஓகே வியூஸ், இப்போ இதுல மாற்ற வேண்டிய ஆயில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா கிரவுன் ஆயில், பிரேக் ஆயில் மற்றும் கூலண்ட் ஆயிலுங்க. இந்த கிரவுன் ஆயிலை பொறுத்த வரைக்கும் 80,000 கிலோமீட்டர் ஒன்ஸ் மாற்றினா போதும் உங்களுக்கு. அதுவும் பிரேக் ஆயிலும் கூலண்ட் ஆயிலும் உங்களுக்கு 40,000 கிலோமீட்டர் ஒன்ஸ் மாற்றினா போதும். ஓகே, ஒரு ஈவி வெஹிக்கிள் எடுக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா நீங்க தயவு செஞ்சு இவங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. நீங்க இவங்க வண்டி எடுக்கணும்னு நான் சொல்ல வரல, இவங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. நீங்க இவங்க உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க உங்களுக்கு. ஏன்னா உங்களோட என்ன தொழில் இருக்கு உங்களுக்கு, அது தகுந்த மாதிரி என்ன வெஹிக்கிள் எடுக்கலாம் அப்படிங்கிறத கைட் பண்ணுவாங்க உங்களுக்கு. ஸோ வியூவர்ஸ் வாங்க இப்போ நம்ம இன்டீரியர் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஓகே, இங்கே ஒரு கைப்பிடிக்கிறது அழகாக கொடுத்துருக்காங்க. ஓகேவா, என்னோட உடம்புக்கு பாருங்க நான் ஃப்ரீயாக ஏறிட்டேன். வியூவர்ஸ் நம்ம சொன்ன பார்த்தீங்களா, இது வாக் த்ரூ கேபின் பாருங்க எவ்வளோ ஸ்பேஸ் இருக்கு பாருங்க இங்கே. ஓகே, அதே போல் இங்கே பாருங்க ஹெட் ரூம் பாருங்களேன். எனக்கு எவ்வளோ பெரிய ஹெட் ரூம் இருக்கு பாருங்க. நல்லா ஹெட் ரூம் நல்லா ஃப்ரீயாக இருக்கு. எனக்கு லெக் ரூம் பாருங்க. ஓகேவா, நான் இப்போ இந்த சீட்டை வந்து நான் இப்போ இழுக்கிறேன். நான் ஸ்டேரிங்கை பொறுத்தவரைக்கும் இது வந்து எலக்ட்ரானிக் பவர் ஸ்டேரிங். இது ஸ்டேரிங்கை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் பவர் ஸ்டேரிங் உங்களுக்கு. ஸோ 2 விரலை வச்சு நம்ம வந்து ஓட்டலாங்க, ஃப்ரீயாக ஓட்டலாம் அந்த மாதிரி இருக்கு உங்களுக்கு. மோடை பொறுத்த வரைக்கும் இதில் 2 மோட் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஓகேவா, ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சிட்டி மோட் கொடுத்துருக்காங்க, இன்னொரு பவர் மோட் கொடுத்துருக்காங்க. ஓகே, இது ரிவர்ஸ், இது நியூட்ரல் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இது மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்க உங்களுக்கு. இதாங்க மோடு. இது பார்த்தீங்கன்னா ஒரு காரில் இருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்க உங்களுக்கு ஒரு. ஓகேவா, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னாங்க நியூட்ரல், இது வந்து சிட்டி மோடு, இது பவர் மோடு. சிட்டி மோட்னா சிட்டிக்குள்ள ஓடிக்கிற மாதிரி இருக்கும் நமக்கு. இது பவர் மோடு பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்ம ஒரு ஹில்ஸில் ஏறுறோம், நம்ம இல்லை நிறைய திங்ஸ் வச்சு நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு பிரிட்ஜ் மேலே ஏறுறோம் அப்படின்னாக்கா ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னா நம்ம பவர் மோடில் போட்டுக்கலாம். ஸோ வியூவர்ஸ் இப்போ பேசுனது எல்லாமே பேப்பரில் என்ன இருக்கோ அதை நம்ம பேசியிருப்போம் நம்ம. பட் ரியல் டைமாக அவங்க அனுபவிச்சிருக்காங்க பார்த்தீங்களா அந்த கஸ்டமர் என்ன சொல்ல கேட்போம் நம்ம. ஓகே, வாங்க இப்போ கஸ்டமர் மீட் பண்ணுவோம் இப்போ. Welcome everyone. You are here at Pochampally at Krishnagiri district. We focus on frozen ready to cook vegetables for the Horeca segment. What you see behind me is one of the 7 Mantra e-vehicle. This particular vehicle is unique in the sense we have just crossed 1 lakh kilometers in 211 days. You can do the math in terms of cost savings. The other significant benefit is for 1 lakh kilometers we have spent only about 15,000 rupees of servicing charges for this Mantra e-vehicle. Thank you. இந்த வெஹிக்கிளோட டிரான்ஸ்போர்ட் மேனேஜர் பார்த்தீங்க அப்படின்னா மிஸ்டர் ஸ்ரீராம் சார், அவங்க மீட் பண்ணுறோம் இன்னைக்கு. வெல்கம் ஸ்ரீராம் சார். ஸ்ரீராம் சார்,
நீங்கள் முன்னாடி என்ன வெஹிக்கிள் வச்சிருந்தீங்க, இப்போ என்ன வெஹிக்கிள் வச்சிருக்கீங்க சார் நீங்கள் இப்போ? இதுக்கு முன்னாடி வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா நம்ம டீசல் வெஹிக்கிள், சிஎன்ஜி பிக்கப் இந்த மாதிரி எல்லாமே யூஸ் பண்ணோம். ஓகே சார். டீசல் கம்பேர் பண்ணுறப்ப சிஎன்ஜி நல்லாவே இருந்துச்சு. ஓகே. சிஎன்ஜி கம்பேர் பண்ணுறப்ப நமக்கு வந்து இவி வந்து இன்னும் நல்லா எஃபெக்டிவாகவே இருக்குது. ஃபஸ்ட்டு எடுக்கிறப்ப ஒரு வெஹிக்கிள் தான் எடுத்தோம். அந்த ஒரு வெஹிக்கிளே வந்து ஒரு மாதிரி டவுட்டில் தான் எடுத்தோம். எப்படி இருக்குது என்னன்னு தெரியாது. நம்ம மாண்ட்ரான்றது ஒரு புது கம்பெனி. ஒரு வெஹிக்கிள் எடுத்து ட்ரை பண்ணி பார்ப்போம் தான் ஃபஸ்ட்டு எடுத்து ட்ரை பண்ணோம். ஒரு வெஹிக்கிள் எடுத்ததுக்கப்புறம் அது ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. பெர்ஃபார்மன்ஸ் வைஸு எல்லாமே நல்லா இருந்துச்சு. எங்களுக்கு காஸ்ட்டுமே நல்லா எஃபெக்டிவாக இருந்துச்சு. சிஎன்ஜி டீசலை கம்பேர் பண்ணுறப்ப இவி வந்து நல்லா காஸ்ட்லாம் எஃபெக்டிவாக இருந்துச்சு சார். அந்த ஒரு வெஹிக்கிள் எடுத்து ஒரு வெஹிக்கிள் நல்லா இருந்துச்சு, பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் திருப்பி 2 வெஹிக்கிள் எடுத்தோம். அப்புறம் 2 வெஹிக்கிள் இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 7 வெஹிக்கிள்ஸ் கிட்ட வந்துருச்சு. 7 வெஹிக்கிள்ஸுமே ஒரு வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஆல்மோஸ்ட் 600 கிலோமீட்டர் கவர் ஆகுது. 7 வெஹிக்கிள் சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஆல்மோஸ்ட் 3000 கிலோமீட்டர் கிட்ட ரன் பண்ணிட்டு இருக்கோம். இந்த 3000 கிலோமீட்டர் வந்து டீசலில் யூஸ் பண்ணோம். டீசல் வெஹிக்கிளோ இல்லை சிஎன்ஜி வெஹிக்கிளோ யூஸ் பண்ணுறதுக்கும் இதுக்கும் காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு வெஹிக்கிளுக்கு எனக்கு தனியாக ஒரு 2000 கிட்ட ஒரு ட்ரிப். அதாவது நான் சென்னை போயிட்டு வரேன் அப்படின்னா டீசல் வெஹிக்கிள் யூஸ் பண்ணுறேன்னா எனக்கு 5000 ஆகுது அது ஃபியூல் காஸ்ட். அப்படின்னா இதில் வந்து ஒரு 3000 தான் ஆகுது. காஸ்ட் வைஸ் எஃபெக்டிவாக. ஓகே. அதே போல் சார் 200 நாளில் எப்படி சார் உங்களால் 1 லட்சம் கிலோமீட்டர் ஓட்ட முடிஞ்சு? உங்களால் பேன் இந்தியாவிலே நீங்கள் தான் 1 லட்சம் கிலோமீட்டர் ஓட்டிருக்கு சொல்கிறாங்க. அது எப்படி ஓட்ட முடிஞ்சு உங்களால்? ஆக்சுவலாக அந்த 200 நாளில் ஒரு வண்டி தான் நாங்கள் 1 லட்சம் ஓட்டியிருக்கோம். இன்னொரு வண்டி பார்த்தீங்கன்னா அதுவுமே இன்னும் 1 லேக் கிட்ட வரல. அது ஆல்மோஸ்ட் ஒரு 80,000 கிலோமீட்டர் வந்துருச்சு. அது ட்ரிச்சியில் இருக்குது. இப்போ நாங்கள் கரெக்டாக அதை யூஸ் பண்ணியிருந்தோம்னா இந்த 2 வண்டியுமே இந்த 200 நாளில் 1 லேக் கிலோமீட்டர் ஓட்டியிருப்போம். ஓகே, சூப்பர். ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 600 to 700 கிலோமீட்டர் டெய்லி போயிட்டு இருக்கு. அப்படின்றப்ப 200 நாளில் 1 லேக்ன்றதே கம்மி தானே. ஓகே சார், இன்னொரு விஷயம் சார், எனக்கு இப்போ என்னன்னாக்கா நீங்கள் என்ன மாதிரி லோடு சேர்த்துறீங்க நீங்கள் இதில் ஆக்சுவலாக நம்ம வந்து ஃப்ரோசன் வெஜிடபிள்ஸ் வந்து ரெடி டு குக் வெஜிடபிள்ஸ் மாதிரி கொடுக்குறோம். இப்போ நம்ம கிட்டத்தட்ட ஒரு 12 SKU இருக்குது. இது எல்லாத்தையுமே கட் பண்ணி இப்போ ஆனியன்னா டைஸ் பண்ணி சாப் பண்ணி இந்த மாதிரி எல்லா வெஜிடபிள்ஸும் ரெடியாக கவரை கட் பண்ணி நீங்கள் எடுத்து பாத்திரத்தில் போட்டு சமைக்க ஆரம்பிக்கலாம். அது மாதிரி ரெடி டு குக் வெஜிடபிள்ஸாக கொடுக்குறோம் சார். இப்போ நம்மளுடைய ட்ரிப்பு வந்து பார்த்தீங்கன்னா எங்கே எவ்வளோ தூரம் சார் இருக்கும் நமக்கு? ஆல்மோஸ்ட் நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாகவே கவர் பண்ணிட்டோம் 7 வெஹிக்கிள் வச்சு. இப்போ நம்ம ட்ரிப்பு போகிறது பார்த்தீங்கன்னா சென்னை சைடில் ஒரு 2 வெஹிக்கிள் போகுது. இந்த சைடு பெங்களூர் சைடு 2 வெஹிக்கிள் போகுது. ட்ரிச்சி சைடு 2 வெஹிக்கிள் போகுது. ட்ரிச்சினா ஆல்மோஸ்ட் 5 வரைக்கும் அந்த ஒரு வெஹிக்கிளில் கவர் ஆகிடும். அது மாதிரி ஒரு 7 வெஹிக்கிள்ஸ் வச்சு ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். அதாவது இது வந்து ரெகுலராக இருக்கும்? ரெகுலராக. ஓகே. டெய்லி 5 வெஹிக்கிள்ஸ் ரெகுலராக அந்த ரூட் போயிட்டே இருக்கும் உங்களுக்கு. அதாவது கம்பெனியே சொல்கிறாங்க இது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரியல் டைம் ஆவரேஜ் ரேஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா 170 கிலோமீட்டர் தான் சொல்கிறாங்க உங்களுக்கு. நீங்கள் உங்களால் எப்படி சார் 600 கிலோமீட்டர் ஒரு நாள் கவர் பண்ண முடியும் உங்களால்? அதாவது நம்ம இங்கேருந்து எடுக்கிறப்ப சார்ஜை ஃபுல் பண்ணி எடுப்போம். அடுத்த ஸ்டேஷன் ஒரு இவங்க கொடுக்குற ரேஞ்ச் வந்து 200 கிலோமீட்டர். நான் அடுத்த ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 150ல் இருக்க மாதிரியே சார்ஜிங் ஸ்டேஷன் வச்சு பிளான் பண்ணிப்பேன். 150னா இங்கேருந்து சென்னை போகிறதுக்கு 2 டைம் தான் சார்ஜ் பண்ணணும். அந்த 2 டைம் சார்ஜாக சென்னை போய் டெலிவரி முடிச்சு திருப்பி வரப்போ 2 டைம் சார்ஜ் போட்டு இங்கே பிளான்ட் வந்துடுவாங்க. இப்போ நம்ம இங்கேருந்து கிளம்புறோம் அப்படின்னா ஒரு 150 கிலோமீட்டர் ஒரு டிரைவர் தொடர்ந்து டிரைவ் பண்ணுறான்னா அவன் வந்து ஒரு 1/2 hour கண்டிப்பாக ரெஸ்ட் எடுப்போம். நம்ம என்ன இந்த வெஹிக்கிளில் போகிறப்ப இன்னொரு 1/2 hour சேர்த்து ரெஸ்ட் எடுப்போம். ஒரு 1 hour சார்ஜ் போட்டோம்னா 30லேருந்து 100 வந்துடும். அந்த டைமை கால்குலேட் பண்ணோம்னா இவங்க அந்த வெயிட் பண்ணுற டைமில் நம்ம சார்ஜ் போட்டு அந்த டைமே எஃபெக்டாக யூஸ் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ மெயின்டெனன்ஸ் பற்றி எப்படி சார் சொல்கிறீங்க நீங்கள்? உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த நம்ம டீசல் வெஹிக்கிளோ இல்லை மற்ற வெஹிக்கிளோ கம்பேர் பண்ணுறப்ப ஈவியில் பெருசாக மெயின்டெனன்ஸ்க்கு எதுவுமே கிடையாது. இதில் இருக்க என்ன பிரேக் பேட் க்ளீன் பண்ண போகிறோம், இந்த பிரேக் ஷூ இந்த மாதிரி, இதை தவிர மற்றபடி எதுவுமே அதில் இருக்க மாதிரி இன்ஜினு கியர் பாக்ஸு இன்ஜின் ஆயில் கியர் ஆயில் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. இல்லை பெருசாக மெயின்டெனன்ஸே எதுவும் வராது. எங்ககிட்ட வந்து நிறைய கஸ்டமர் வெஹிக்கிளை நடுவில் ரோட்டில் பார்த்துட்டு சார்ஜ் பண்ணுற இடத்துல பார்த்துட்டு நிறைய என்கொயரிஸ் வருது. எல்லாமே கம்பெனி கொடுத்துட்டு தான் இருக்கும். என்கிட்டலாம் கேட்டால் தாராளமாக 100% நான் வண்டியை ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இந்த வெஹிக்கிளுக்காக மாதம் உங்களால் எவ்வளோ சேவ் பண்ண முடியுது உங்களால்? கிட்டத்தட்ட மந்த் வைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு வெஹிக்கிளுக்கு நான் 1 லேக் கிட்ட சேவ் பண்ணுவேன். எனக்கு கிட்டத்தட்ட மந்த்லி ஃபியூல் சேவிங்ஸ் மட்டுமே ஒரு 75 to 1 லேக் கிட்ட ஃபியூல் சேவிங்ஸ் இருக்குது. இது இல்லாமல் ப்ளஸ் மெயின்டெனன்ஸ் சேவிங்ஸ் இருக்குது. அதான் சார் ஆல்மோஸ்ட் ஒரு 1 லேக் கிட்ட சேவிங்ஸ் இருக்குங்க சார். இந்த வெஹிக்கிள் எடுத்தீங்க அப்படின்னாக்கா நீங்கள் எதுக்கு கவலைப்பட தேவையில்லைங்க. நீங்கள் உங்களுக்கு 7 வருஷத்துக்கு நீங்கள் எதுக்கு கவலைப்பட தேவையில்லை. நீங்கள் ஃபீல் ஃப்ரீயாக ஓட்டுக்கிறீங்க. மோர் ரன் அண்ட் மோர் ஏர்ன், இதுதான் அவங்களோட தாரக மந்திரம். ஓகே, நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோ சந்திக்கும் உங்களை விடைபெறுவது உங்கள் பேட்ரிக்.